இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசிஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஹலோ வியூவர்ஸ், எல்லாருமே பொதுவாக ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா ஷோரூம் போவோம், இல்லை டீலர்ஷிப் மாடல் வீடு பக்கத்தில் இருக்கிற டீலர்ஷிப்ஸ் கிட்ட எங்கே போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நானும் உங்களை மாதிரியே அதை மாதிரி ஒரு டீலர்ஷிப் கிட்ட போனேன். அவங்க உங்ககிட்ட இந்த வண்டியோட ரேட் என்னென்னா இவ்வளோ சொல்லிவிட்டு அதுலேயே உங்களுக்கு இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸ் எல்லாமே வந்துடும்பா, எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஹெல்மெட் ஃப்ரீயாக வந்துடும், டேங்க் கவர் வந்துடும், ஃபிட்டிங்ஸ் வந்துடும் சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. எனக்கும் சொன்னாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கேட்டு நானும் ஒரு வண்டி எடுத்துட்டேன். இது எடுத்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. ஸோ எனக்கு சொன்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,30,000. ஸோ அதில் ஒரு 2,000 கம்மி பண்ணி 1,28,000 சொன்னார். பட் ஆனால் நான் வண்டி டெலிவரி எடுக்கும்போது 1,09,000 தான் இன்வாய்ஸ், வண்டியோட இன்வாய்ஸ் இருந்துச்சு. ஸோ வண்டியோட ஆக்சுவல் இன்வாய்ஸ் 1,09,000னா இன்சூரன்ஸ், ரோட் டேக்ஸு ப்ளஸ் இந்த அதர் ஃபிட்டிங்ஸ் அவர் சொன்ன மாதிரி இந்த டேங்க் கவர் அதெல்லாம் சேர்த்து ஒரு 20,000 கிட்ட ஆகிடுமா, மோர் தென் 20,000 ஆகிடுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த இன்சூரன்ஸ் பற்றிலாம் நல்லா தெரியும். ஸோ இந்த இன்சூரன்ஸ் எதை மாதிரியான இன்சூரன்ஸ் எனக்கு போட்டிருக்காங்க, ஒருவேளை நானே தனியாக அந்த இன்சூரன்ஸ்லாம் போட்டுக்க முடியுமா, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுன்றதான் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார், இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியோட யூனிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86,000 தான் வரும். சரிங்களா? உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அதுலேயும் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 1,09,000 ருபீஸ் உங்களோட டோட்டல் வெஹிக்கிளோட ரேட்டு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடாக ஆன் ரோட்டில் ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக இருக்கும், ரோட் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், இன்சூரன்ஸ்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 1,30,000 எனக்கு 1,30,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காங்க, 5 இயர்ஸ் போட்டிருக்காங்க. பட் ஆனால் காம்ப்ரஹென்சிவில் உங்களுக்கு 1 இயர் தான் கவர் ஆகும். ஆக்சுவலாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேல்யூ 1,05,000க்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிள் ஃபார் 1 இயர் ஒன்லி. உங்களுக்கு 5 இயர் பாலிசி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் இந்த வேல்யூவில் உங்களுக்கு காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ், அதாவது வண்டிக்கு அடிப்பட்டாலோ ஏன்னா வண்டி காணாமல் போனாலும் அந்தமாரி இருக்கும்போது நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆட் ஆகும் இதுலேயே. தேர்ட் பார்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்போஸ் ஒரு வண்டி இடிச்சிட்டோம், ஒரு பர்சனை இடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்காக இந்த தேர்ட் பார்ட்டி அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அது 15 lakhs போட்டு உங்களுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இல்லை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,700 போட்டிருக்காங்க. பேலன்ஸ் எல்லாமே தேர்ட் பார்ட்டி அமௌண்ட் போட்டு உங்களுக்கு மொத்தமாகவே 4,300 தான் சார்ஜே பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி போடும்போது அந்த அவங்களுக்கு தர வேண்டிய டிஸ்கவுண்ட் இந்த கம்பெனிக்கு கமிஷனாக போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இதில் அமௌண்ட் அதிகமாக வருது. மேக்ஸிமம் நானே இந்த வண்டி எடுத்துட்டேன். ஸோ எனக்கு இதே ஒரு பெஸ்ட்டு ஒரு பிளானில் நானே ஆன்லைனில் போகிறேன்னா எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ செலவாகும்? மேக்ஸிமம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இதில் இங்கே போட்ட பாலிசியில் 4,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதே அந்த அந்த ஷோரூமில் நானே தனியாக இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போய் போட்டிங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம். இந்த ஷோரூம்லேயே நம்ம கேஷ் கட்டாமல் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம விருப்பத்துக்கு எந்த கம்பெனிலனாலும் நம்மளுக்கு சேஃப்க்கு நம்ம இந்தமாரி பாலிசி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அது இல்லாமல் டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ் இப்போ நிறைய கம்பெனிஸ் டேரெக்ட் வாக்கிங்கே இருக்குது. ஒரு கம்பெனி டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அவங்களோட நிறைய வேவர்லாம் இருக்கும், அமௌண்ட்டுக்கு கம்மியாக தான் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் இயர் போடுறதுனால எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. வண்டியோட இன்வாய்ஸு, இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் இருந்தாலே டேரெக்டாக ஆன்லைன்லேயே பண்ணலாம். கம்பெனியில் போய்விட்டு டேரெக்டாக பண்ணிக்கலாம் புது வெஹிக்கிள் கூட. ஓகே, தேங்க்யூ. இப்போ நமக்கு இன்சூரன்ஸ் பற்றி சின்ன இல்லை, ரொம்பவே கிளாரிட்டி இருக்குது. ஆனாலுமே இந்த ரோட் டேக்ஸு அது எங்கே போய் வாங்குறது அப்படின்றத நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து நான் அவரை தான் போய் பார்க்க போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ ஷோரூமில் போய் நீங்கள் வண்டிக்கு எனக்கான ரோட் டேக்ஸ் என்ன நான் பே பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் கிளியராக எனக்கு கொடுத்துருங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். பைக்கோட கிரெடிட் டெபிட் ஸ்டேட்மெண்ட்டு, 2வது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட வண்டிக்கான இன்சூரன்ஸு, நம்ம வண்டி எவ்வளோ இன்சூரன்ஸ் போடுறோன்றதுக்கான இன்சூரன்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் நம்ம அந்த வண்டி நம்ம ஆன் ரோடு ப்ரைஸு, இப்போ நம்மளுக்கு ரோட் டேக்ஸ் கட்டியிருக்காங்க அந்த ரோட் டேக்ஸோட ப்ரைஸு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஆகுதுன்றதை நம்ம முழுசாக அவங்கக்கிட்டேருந்து ஃபுல்லாக அவங்க நம்மளுக்கு ஒரு இன்வாய்ஸோடு சேர்த்து நம்மளுக்கு ஒரு இதுவாக கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக கொடுத்தாகணும். சப்போஸ் அதை அவங்க நம்மளுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கேட்கணும். இனிமேல் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் இந்த வண்டியை நான் இப்போ புதுசாக வாங்க போகிறேன், எனக்கு இந்த ரோட் டேக்ஸ் எல்லாமே எனக்கு தனித்தனியாக பில்லை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. கண்டிப்பாக அவங்க கொடுத்து தான் ஆகணும். இப்போ என்னோட பைக்கோட அஃபிஷியல் வெப்சைட், கம்பெனி அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தா பைக்கோட இன்வாய்ஸ் ரேட் எவ்வளோன்னு க்ளீனாக தெரிஞ்சிடுச்சு.
அது மட்டும் இல்லாமல் ரோட் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3000 to 4000 அப்படின்றது. ஸோ அந்த என்னோடய ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் வந்து செக் பண்ணி சொன்னார். ஸோ டோட்டலாக கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு 6000 to 7000 ருபீஸ் நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தால் என் பைக் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் கேதராக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு 6000 ருபீஸ் சேவ் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் பைக் எடுத்துருந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவை நல்லா க்ளீனாக கவனித்து நீங்கள் எங்கே எடுத்தீங்களோ அந்த ஷோரூமில் போய் கேட்டு நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பாய்.